எம்சி ரோடு வண்ணாரப்பேட்டையிலேருந்து பேசுகிறோங்க. இந்த ரோடு இப்படி இருக்கனால கஸ்டமர் வர்றது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வியாபாரம் அதனால் ரொம்ப பாதிக்குது. இந்த ரோடு சரி பண்ணணும் சீக்கிரத்தில்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருந்து தீபாவளி வந்தனால வேலையை நிப்பாட்டியிருக்காங்க. இது முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு தொடங்குறாங்க. அதுக்குள்ளே மழை வந்தனால ரோடெல்லாம் இப்படி இதாகிடுச்சு. எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. ரோடு இப்படி இருக்கனால பூரா டி நகர் பிரசவாக்கம் இந்த பக்கம் போயிடுறாங்க. இங்கே ரோடு சரியில்லை. முதல்ல இங்கேருந்து அந்த கடைசி வரைக்குமே இப்படித்தான் இருக்குது ரோடு. இந்த லாஸ்ட் வரைக்குமே ரெய்னி ஹாஸ்பிட்டல் வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் இந்த வியாபாரமும் ரொம்ப பாதிப்பாயிருச்சு. எப்பவுமே வருஷம் நாங்கள் தீபாவளிக்கு இங்கே தான் வாங்க. தீபாவளிக்குன்னு பொங்கலுக்கும் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கும், எல்லாமே துணி உட்பட நல்லா இருக்கும். இந்த வாட்டி எங்களுக்கு ஃபுல்லாக நெருக்கடிங்க, ரோடு பிரச்சனை ப்ளஸ் மழை ரெண்டுமே எங்களால் ஷாப்பிங் பண்ண முடியும். 2 வாட்டி திரும்ப ரிட்டர்ன் போய் மறுபடியும் வந்திருக்கேன். எங்களுக்கு இது பக்கமாக இருக்கு. அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு வெஹிக்கிள் சார்ஜ், டிராஃபிக் எல்லாம் பார்க்கறது எங்களுக்கு இங்கேருந்து தான் ஹோல்சேல், இங்கேருந்து எல்லாருக்குமே போகுது. எங்களுக்கு நல்ல மெட்டீரியல் எல்லா குவாலிட்டியும் நல்லா பெஸ்ட்டாகவே எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சின்னதுலேருந்து இங்கே தான் எடுப்போம். கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா, பசங்களை கூட்டிகிட்டு வர முடியல, முன்ன மாதிரி இல்லை. அவங்கள கவனிக்கணும், ப்ளஸ் கூட்ட நெருக்கடி இருக்குது, இந்த மழை பிரச்சனை, அதெல்லாம் பசங்களை கவனிக்க முடியலன்னா விட்டுட்டு தான் பெரும்பாலும் வரோம். பெரிய பசங்களாக தான் கூட்டிகிட்டு வந்துடும், சின்ன குழந்தைங்களும் பெரும்பாலும் கூட்டிகிட்டு வர முடியறது இல்லை. மாநகராட்சி தான் என்ன ஏற்பாடு பண்ணால் கடைக்காரங்களுக்கு கொஞ்சம் எதனா பண்ணி கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நெருக்கடின்னு தெரியுது. அதுக்காக வியாபார டைம், சீசன் டைம்னால கொஞ்சம் இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். என்னோட இது அதுதான், எப்பவுமே நான் அதான் நினைப்பேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் பேரிகார்ட் சென்டரா போட்டு கொஞ்சம் வரவங்க போறவங்களுக்கு பண்றாங்க. பட் பத்தல. இங்க எம்சி ரோட்ல பழைய வண்ணாரப்பேட்டையில பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருக்கேன். நான் கைத்தறி வியாபாரம் பண்றேன். ஆனா இந்த கடந்த காலமாக இந்த ஸ்மார்ட் சிட்டின்றது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஸ்டார்ட் பண்ணது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணல. அங்கங்க பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க. அந்த பள்ளத்துல தண்ணி தேங்கி நிக்கிறதுனால எங்களால வியாபாரம் சுத்தமா அடியாகுது. வியாபாரம் அடியாகிறதுனால என்ன பண்றாங்க, மக்களுங்க இப்படியே போயிடுறாங்க. அந்த பள்ளத்தெல்லாம் தாண்டி அப்படி போயிடுறாங்க. குழந்தையெல்லாம் வச்சுன்னு வியாபாரம் பண்றதுக்கு இதுல எந்த பலனும் இல்லை. ஏன்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்ல வியாபாரம் ஆச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, எம்சி ரோட்ல பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இல்லாம ஒருத்தவங்களுக்கு இப்ப போன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போன் பண்ணி சொல்றதுனால எல்லா ஜனமும் டி நகர் தான் போறாங்க. இப்போ இருந்த ஜனத்தோட இப்பெல்லாம் இங்க எம்சி ரோட்ல ஜனம் கிடையாது. இப்போ எங்களுக்கு கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா, கார்பரேஷன்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வெளியே இருந்தே எங்களோட பெட்டிஷன் வாங்கிடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி மழைநீர் தேங்கி இருக்குது, அதுக்கு எதனா உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆள் தான் இருக்காங்க, இப்போ நாங்க போங்கம்மா அமுச்சு விடுறேன்னு சொல்றாங்க. ஆனா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நாங்களே குச்சி எடுத்து தள்ளுறதா இருக்கு சார். டெய்லியுமே நாங்க ஒரு 4 நாளா அப்படிதான் சார் இருக்கோம். ஆனா பள்ளத்தை சீக்கிரமா மூட மாட்டேங்கிறாங்க. மூடாம இருக்கிறதுனால மறுபடியும் கார்பரேஷன் ஆபீஸ்ல 2வது வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க வரேன், இதே தான் சார் கார்பரேஷன் பண்றாங்க. கார்பரேஷன் இதுக்கு என்னவோ அதை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க தான் சார் பாக்கணும். இது 1 வாரமா சார், 1 வாரமா தான் சார் மழை. அதுக்கு முன்னாடிலாம் வெயில் தான், தூரல் போடுது, அதுக்கப்புறம் நின்னுடும். இப்போ இந்த மழை தேங்க இருக்கிறதுனாலதான் கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்க முதல் போட்டது எங்களால லாபம் எடுக்க முடியல. கடங்காரங்க டெய்லி வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதா இருக்கு. அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை இப்போ நாங்க இதை வியாபாரம் பண்ணி நாங்க அந்த லாபத்தை எடுத்து அசலாச்சு கொடுத்தா தானே மேம் எங்க வியாபாரம். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா, இந்த ரோடால தான் மேம். இந்த சிங்கார சென்னைன்றது சீக்கிரமா அதை நடத்த மாட்டாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. வராங்க கார்பரேஷன் வராங்க, இதை பாக்குறாங்க அதை பாக்குறாங்க, அதுக்கு முழுமையாவே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எம்சி ரோடு, ஜிஏ ரோடு எல்லாம் இந்த மாதிரி ரோடு இது மாதிரி ப்ராப்ளம் ஓவராதுங்க. எப்படி போவாங்க மக்கள், எப்படி வருவாங்க? நீங்கள் செய்த நியாயமா இதெல்லாம்? ஒரு சீசன் டைமில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சுக்கிறீங்களா? எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? இப்போ எங்கள் வேளால் ஆட்டோ ஓட்ட முடியல. ஒரு லேடிஸே வெளியில் இருந்து ஊன்ட்டாங்க. நடக்க முடியறதுக்கு வழி இந்த வேலை போக முடியும், மண் நடக்கிறதுக்கே வழி இல்லை. அங்கங்கே குழிங்குள்ள கொள்ளமாக கிடக்குது. எப்படி ஓட்ட முடியும் வண்டினாங்க? நாங்கள் எப்படி தான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும்? ஒன்று அதை செய்தீங்க, ரோடை பிளாட்டாக சுரண்டி எடுத்துருந்தா கூட நல்லாயிருக்கும். அதுவும் செய்யலை. இருக்கிற வேலையை மட்டும் சேர்ந்து இந்த மாதிரி அநியாயமா பண்ணிட்டு போனா எப்படி போவாங்க மக்கள்? இது இருக்குது, ஒரு 20 நாளாவே இருக்கு. ஆமாமா, மக்கள் அதிகமா வரனால தான் இந்த பண்டிகை வருது. அந்த பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி ரோடு இருந்தா எப்படி வருவாங்க? கீழே ஊந்து வாரின்னு போவாங்க. எப்படி வருவாங்க, எப்படி போவாங்க? ஒரு நியாயமா செய்யணும். எது செஞ்சாலும் ஏதோ கேட்டா ஒரு கோரிக்கை கொடுத்தா அந்த கோரிக்கை நான் பாத்துக்கிறேன் கீத்துக்கிறேன் தான் சொல்றத தவிர எது நடவடிக்கை சரியில்லை. இது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.